السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيقول الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹ்வினால் ஏவப்பட்டவைகளை எடுத்து அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியேனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள், கவலைகள், நிலைமைகள், சமூக சீர்கேடுகள் உலகமெல்லாம் பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். உலகத்தில் யார் எடுத்தாலும் சமூகத்துடைய சீர்திருத்தத்துக்காக என்ன செய்யலாம்? பலரும் கவலைப்படுறாங்க, பலரும் அதுக்காக பல்வேறுபட்ட திட்டங்களை போடுறாங்க, முயற்சிகளை செய்யறாங்க. வாலிபர்களுடைய சீர்கேடுகள் என்ன செய்யலாம்? வாலிப பெண்களுடைய நிலைமைகள் சீராகுவதற்கு என்ன செய்யலாம்? ஆண்களுடைய, பெண்களுடைய, பஜார் வாசிகளுடைய, விவசாயிகளுடைய, இப்படி பல்வேறுபட்ட மனித சீர்திருத்தத்திற்காக, மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீர்குலைவை சீர்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட கவலைகள் பலரால் கவலைப்படப்பட்டுக் கொண்டிருக்கிறது, முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்துடைய சீர்திருத்தத்துக்காக, சமூக முன்னேற்றத்துக்காக ஒவ்வொரு வீடும் சீராக வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வரக்கூடிய குழந்தைகளும் சீராக வேண்டும். உலகத்தை எல்லாம் நாம் சீராக வேண்டும் என்று யோசிக்கும் போது எப்படி நான் எனது வீட்டை மறக்க முடியும்? மேலானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்துடைய சீர்திருத்தம் சமூகத்துடைய சீர்திருத்தம், ஒவ்வொரு வீட்டுடைய சீர்திருத்தம் சமூகத்துடைய சீர்திருத்தம். சமூகத்தை சீர்திருத்துவதாக இருந்தால் வீட்டுக்குள் இருந்து சீர்திருத்தத்தை ஆரம்பிப்பதற்காக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகான வழிமுறைதான் பெண்கள் சீராக வேண்டும். எப்போது பெண்கள் சீராக இருக்கிறார்களோ சமூகமே சீராக இருக்கும். உலகத்துல நாங்க வரலாறு கொஞ்சம் நடத்தி பார்த்தோம் என்றால் பெரிய சமூக ஆர்வலர்கள், சமூகத்துடைய பெரிய சாதனையாளர்கள், சமூகத்துடைய பெரிய புரட்சியாளர்கள், சமூகத்துல பெரிய சாதனைகளை சாதித்தவர்கள் எல்லாம் நாங்க கொஞ்சம் திரட்டி பார்த்தா அவர்கள் ஆண்கள் உலகத்தில் சாதனை படைச்சிருக்கிறார்கள் தான். ஆனால் அந்த ஆண்களுக்கு பின்னால பெண்கள் கட்டாயம் இருந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் பெண்களுடைய உறுதி, பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களுடைய கல்வியை, பெண்களுடைய அந்த நல்ல பேச்சுக்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல உற்சாகங்கள் சமூகத்தில் ஆண்கள் பெரிய பெரிய சாதனைகள் படிக்க காரணமாக இருந்திருக்கிறது. சமூகத்துடைய சீர்திருத்தத்தை அல்லாஹ் பெண்களுடைய சீர்திருத்தத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதாரணத்துக்கு நான் சில சம்பவங்களை ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது இதற்கு எடுத்துக் கொள்ளலாம்.
இருளக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிதமத், அவர்கள் செஞ்ச தீனுக்கான பங்களிப்பு, அவர்களுடைய அந்த தாவத், அவர்களுடைய அந்த மேலான பணியை உலகமெல்லாம் எட்டி வைப்பதற்காக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அன்பார்ந்த மனைவிமார்களும் அந்த செல்லமான குழந்தைகளும் ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். முதலாவது, இந்த வழியை சுமந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த ஆறுதலான வார்த்தைகள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெரிய செல்வ தீமாட்டி, அவர்கள் பெரிய செல்வமுள்ளவர்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவத்தை, இந்த வஹியை சுமந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் மனைவி கதீஜா கிட்ட வந்தாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, போட்டுங்க போட்டுங்க, கூதலாக இருக்கிறது, நடுக்கமாக இருக்கிறது என்று பயந்து கொண்டு வந்தாங்க. வஹி தான் வந்திருக்கிறது என்று சொல்லி தெரியாது, வஹி வந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. என்ன செய்ய பயந்து கொண்டு வந்தாங்க. மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கல்லா, பயப்படவான, லா யுஹ்ஸிக அல்லாஹ், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். மனைவியுடைய உறுதியான வார்த்தைகள். இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் குடும்பங்களை சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறீங்க. وتحمل الكل, கஷ்டங்களை சுமக்கிறீங்க. وتعين على نوائب الحق, ஹக்குக்கு சார்பான மக்களுக்கு உதவி செய்வீங்க. அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அந்த மனைவியுடைய உறுதியான வார்த்தைகளோடு கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாகிட்டாங்க. அந்த உறுதியோடு தோளோடு தோள் நின்று உதவி செஞ்ச பெண்மணி தான் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சுப்ஹானல்லாஹ், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த உதவியும் பங்களிப்பும் இருக்கக்கூடிய முழு செல்வத்தையும் செலவழித்து, இருக்கக்கூடிய முழு தைரியத்தையும் கொடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீன வஹிய உலகமெல்லாம் எட்டி வைக்க உலகமே எதிர்த்திருந்தாலும் மனைவியுடைய புறத்திலிருந்து ஒரு பெரிய பங்களிப்பும் ஆதரவும் எப்போதும் கணவனுக்கு கிடைச்சிக் கொண்டே இருந்தது. அந்த பங்களிப்பு உலகமெல்லாம் தீன எட்டி வைக்க காரணமாக இருந்தது. மேலான சகோதரர்களே, எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு சிறந்த ஒரு இமாம் இந்த பூமிக்கு மேலான வாழ்ந்தார். நான் நினைக்கிறேன், அந்த இமாமுடைய பெயரை தெரியாதவங்க இந்த மஜ்லிஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ஹதீஸ்களை வல்லுனர் ஹஜ்ரத் அல்லமா இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரியை தெரியாதவங்க யாரும் இருப்பாங்க? உலகத்தில் எவ்வளவு பெரிய சேவை செய்தவர்கள். சுப்ஹானல்லாஹ், இமாமுனா புகாரியுடைய முழு பங்களிப்பும் யாரு தெரியுமா? அவர்களுடைய அன்பு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அனாதையாக பெற்றெடுத்தார்கள். விதவை பெண்ணாக இருந்து குழந்தையை கற்பத்திலே சுமந்திருக்கக்கூடிய காலத்தில் கணவனை இழந்து விட்டார்கள். அந்த விதவை பெண்மணி குழந்தைய அனாதையாக பெற்றெடுத்து வளர்த்து வரக்கூடிய கொஞ்சம் காலத்துல குழந்தையுடைய 2 கண்களுடைய பார்வையும் இழக்கப்பட்டிருக்கிறது. பார்வையற்ற ஒரு குருட்டு குழந்தையாக இமாமுனா புகாரி மாறியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்ணுடைய உறுதி என்ன தெரியுமா? அவங்க அல்லாஹ்விடத்தில் அழுவாங்க. அரபி வம்சத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, செல்வ செழிப்போடு வளர்ந்தவர்கள் அல்ல. ரஷ்யாவுடைய, உஸ்பெகிஸ்தானுடைய, புகாராவுடைய பகுதியிலே பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த, ஒரு குடிசை வீட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை, எளிய குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்மணி. ஆனால் மனதில் உறுதி இருந்ததே. குழந்தை எடுத்துக்கொண்டு அதை பெரிய பிச்சை கேட்க இறங்க இல்ல, 4 பேருக்கு கடிதம் எழுதி உதவி கேட்க இல்ல, யாரையும் நாட இல்ல. அந்த பெண்மணியுடைய மன உறுதி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுகுறாங்க அந்த பெண்மணி. யா அல்லாஹ், எனது மகனுக்கு நீ 2 கண்களுக்கும் பார்வையை கொடுக்க வேண்டும். எனது மகனை எதிர்காலம் ஒரு சிறந்த சிறந்த ஆலிமாக, ஒரு இமாமாக நீ மாற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனை இந்த துஆ இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஒரு நாள் கனவு காண்றாங்க. அழுதழுது தூங்கின உறங்கின தாய் மகனை பக்கத்தில் வச்சுக்கொண்டு சுப்ஹானல்லாஹ் கனவு காண்றாங்க. ஒரு நபி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வராங்க. வந்து சொல்றாங்க, தாயே, உங்களோட மகனுக்கு 2 கண்களுக்கும் பார்வையை கொடுக்க அல்லாஹ் தீர்மானிச்சுதான், இப்ப எழுதிட்டு வாங்கிருங்க.
திருப்பிட்டு எழுதுறாங்க. என் மகனுடைய கண் பார்வையை கிடைப்படுத்தானே எனது ஆசை கனவு கண்டுவிட்டார். தாயுடைய கண்களில் கண்ணீர் கொட்டிக் கொண்டிருக்கிறது. ஆறுதல் சொல்ல யாரும் இருக்க இல்லை, தலைய கனவை யாரும் இருக்க இல்லை. தனிமையாக அந்த குழந்தைய மடியில் எடுத்து வச்சுக்கொண்டு அந்த நடுவை சீராக இருட்டுல அந்த தாய் அழ ஆரம்பிக்கிறாங்க. யா அல்லாஹ், கனவுடைய கண்டபடி என் மகனுக்கு கண் பார்வையை கொடுக்க வேண்டும். வரலாறு என்ன சொல்றது தெரியுமா? தாயுடைய கண்ணிலே இருந்து வடிந்தோடி வந்த கண்ணீர் கண்ணத்தால் வடிந்தோடி வந்து மடியில படுத்துக் கொண்டிருந்த மகனுடைய கண்ணுக்குள்ள வந்து விடுவது, கண்ணுக்குள்ள தாயுடைய கண்ணீர் சொட்டு விடுவது. சுப்ஹானல்லாஹ், அந்த குழந்தைக்கு 2 கண்களுக்கும் அல்லாஹ் பார்வையை கொடுக்கிறார். தாயுடைய கண்ணீருடைய வரலாறு. சுப்ஹானல்லாஹ், அந்த குழந்தைய அந்த மகனுடைய பேர் தான் முஹம்மத். அவருடைய பேர் முஹம்மத், அவருடைய வாப்பட பேர் இஸ்மாயில். அந்த முஹம்மது இப்னு இஸ்மாயில் என்ற குழந்தைய வீட்டுக்குள்ள அந்த உம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், 7 வயதாகும் போது அந்த மகனுக்கு முழு குர்ஆன் மனப்பாடம். 7 வயது நிரம்பும் போது அநாத புள்ள, எளிய குடும்பம், சாதாரண குடும்பம், வசதி வாய்ப்புகள் கிடையாது. வேளாண்மைகளே, 7 வயது நிரம்பும் போது முழு குர்ஆன் மனப்பாடம். 12 வயது நிரம்பும் போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் முஹம்மது இப்னு ஸல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அனுப்புறாங்க இந்த மகனை ஹதீஸுடைய பாடம் படிப்பதற்காக. அந்த இமாம் முஹம்மது பின் ஸல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மகனை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இவரே 12 வயதுல முழு குர்ஆனையும் மனனம் செய்தவர் மட்டுமல்ல, 90,000 ஹதீஸுகளை 90,000 ஹதீஸுகளை தனது நெஞ்சகத்திலே சனதுகளோடு மனனம் செய்தவர்களாக இருக்கிறார். 12 வயசுல 90,000 ஹதீஸுகளை மனனம் செய்தார். சொல்றாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாகுவதற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இந்த உள்ளத்துல 6 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் என்று சொல்றாங்க. யாரு உருவாக்கினது? சாதனை படைத்தது யாரு? உருவாக்கியது யாரு? மேலானவர்களே, ஒரு தாயை தனது மகனை உருவாக்க வரலாறு நாம திரட்டி பார்க்க வேண்டாம். நிறைய பேர் இருக்கிறார். அல்லாமா குத்புத்தீன் பக்தியார் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் இருந்தார். அவருடைய வரலாறு எழுதியிருக்கிறாங்க. 3 வயது தாய் மகனை கூட்டிக் கொண்டு வராங்க உஸ்தாதிடத்துல. ஹஜ்ரத், என் மகனுக்கு குர்ஆனை ஓதி கொடுங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த மகனை அந்த உஸ்தாத் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கிறாங்க. 3 வயசு என்ன சொல்லிக் கொடுக்க? 3 வயசுக்குள்ள என்ன சொல்லிக் கொடுக்கலாம்? பிரச்சனை ஆசை உற்சாகம் தானே. உட்கார வச்சு சொல்றாங்க, மகனே நீ ஓது நான் சொல்ற மாதிரி விரல பிஸ்மில்லாஹ் கையில வச்சு விரல வச்சு பிஸ்மில்லாஹி அர்ரஹ்மானி அர்ரஹீம் ஓதி கொடுக்கிறார். உஸ்தாதுக்கு மாணவர் சொல்றார், மகன் சொல்றார், சின்னவர் சொல்றார், உஸ்தாத் நீங்க ஓதி தார மாதிரி வார்த்தைகளை எனக்கும் ஓதலாம் சொன்னாங்க. ஓது பார்ப்போம் மகனே. பிஸ்மி சொன்னாரே. சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாஇதா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் அஅராஃப், சூரத்துல் அன்ஃபால், சூரத்துல் தௌபா, 9 சூறாக்கள் குர்ஆன்ல 3 ஒரு பகுதியை மனனமாக ஓதி முடிச்சிட்டார். சுப்ஹானல்லாஹ். உஸ்தாத் பாத்தீங்கன்னா மகனே போதும் உனக்கு குர்ஆன்ல எவ்வளவு பாடம் கேட்டாங்க. சொன்னாங்க, ஹஜ்ரத் முழு குர்ஆனும் மனப்பாடம். கேட்டாங்களாம், இந்த சின்ன மகனுக்கு எப்படி முழு குர்ஆனும் பாடமாகியது? சொன்னாங்க, அந்த தாய் இருக்கிறாங்களே இவன் ஒரு ஹாஃபிதா, குர்ஆனை மனனம் செஞ்ச ஒரு பெண்மணி. எப்படிப்பட்ட ஹாஃபிதா தெரியுமா? வீட்டுக்குள்ள நடமாடும் போதெல்லாம் குர்ஆனை ஓதி நடமாடுவார்கள். அந்த தாயுடைய குர்ஆன் சத்தத்தை கேட்ட மகன் கல்வில குர்ஆன் பாடமாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். மேலாளர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அந்த மூசா எவ்வளவு பெரிய நபி! மூசா கலீமுல்லாஹ், அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசக்கூடியவர். நபிமார்கள்ல 313 ரசூல்மார்கள்ல
313 ரசூல்மார்களையும் 5 உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய உறுதிமிக்க நபிமார்கள் இருக்கிறாங்க, ரசூல்மார்கள் இருக்கிறாங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தர் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வோட பேசக்கூடியவங்க, மிகச்சிறந்த நபி, மிகப்பெரிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டார். மூசாவுக்கு பின்னால் இருந்தது யாரு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் இருந்தாங்க. உறுதி அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயுடைய உறுதியை அல்லாஹ் சொல்லி காட்டார். லவ்லா அர்ரபத்னா அலா கல்பிஹா, அவர்களுடைய உள்ளத்தை, அந்த தாயுடைய உள்ளத்தை நாம் உறுதியாக ஆக்கவில்லை என்று சொல்லியிருந்தால் அவள் சட்டம் போட்டு கட்டி இருப்பாங்க. பிள்ளைய அவங்க கையில வைத்திருச்சே கட்டி இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயுடைய உறுதி. இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மனைவி ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகள், ஹஜ்ரத் ஷுஐபுடைய மகள் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டார். அவருடைய உறுதி, அந்த தாயுடைய உறுதி. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உதவி செஞ்சார். இப்படி வரலாறு நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். சஹாபா தாய்மார்களை சொல்லலாம். ஹஜ்ரத் ஹதீஜாவுடைய சம்பவத்தை விரட்டி பார்ப்போம். ஹஜ்ரத் உம்மு அம்மாராவுடைய சரித்திரத்தை விரட்டி பார்ப்போம். ஹஜ்ரத் உம்மு சுலைமுடைய சரித்திரத்தை விரட்டி பார்ப்போம். நிறைய பெண்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் தான். காபத்துல்லாஹ்வுடைய சரித்திரத்தை அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்துல ஹஜ்ஜுடைய காலம் உருவ ஆரம்பிக்க போது ஹஜ்ஜுக்காக மக்கள் பயணிக்க போறார்கள். ஹஜ்ஜுக்காக போனா அங்க போய் அந்த ஜன்னத்துல் சுகரா, ஜன்னத்துல் உஸ்தா, ஜன்னத்துல் குப்ரா என்ற 3 ஜன்னத்துகளுக்கும் கல்லடிக்காமல் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவ்வளவு பெரிய அந்த இபாதத்தை அல்லாஹ் உருவாக்கினது 2 நபிமார்கள் மூலமாக. பாப்பா இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எல்லாருக்கும் தெரியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் எல்லாருக்கும் தெரியும். பாப்பா மகனை கூப்பிடுறார். மகனே, கனவு கண்டேன் ராஜா. யா புனைய, எனது அன்பு மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி, ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு கண்டேன்? அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, உன்னை அறுத்து குர்பான் கொடுக்கிறதாக கனவு கண்டேன். மகனே, உனக்கு அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறாங்க. பாப்பாவும் மகனும் சம்மதிக்கிறாங்க. பலம்மா அஸ்லமா வஸல்லஹு லில்ஜபீன், பாப்பாவும் மகனும் அப்படியே வந்து மகனை பள்ளத்தாக்குல அப்படி மல்லாக்கு படிக்க வச்சு அந்த பாப்பா மகனுடைய கழுத்துல கத்தி இருக்கிறார் குர்பான் கொடுப்பதற்காக. சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட கஷ்டம், இப்படியான நிலைமை. ஒரு பாப்பா மகன் கழுத்துல கத்தி இருக்கிறார் அல்லாஹ்வுக்காக குர்பான் கொடுப்பதற்காக. மேலான சகோதரர்களே, அந்த நேரத்துல தான் வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம், இப்ராஹீமே என்று சத்தம் கேட்கிறது. யாரு? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆட்டை எடுத்து கொண்டு வராங்க. அல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஆட்டை கொடுத்தோம். மகனை குர்பான் கொடுக்க வானம், ஆட்டை குர்பான் கொடுங்க. மேலானவர்களே, இந்த சரித்திரத்துக்கு பின்னால மறைஞ்சி இருக்கிறது யார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 12 வருஷமாக பாலைவனத்தில பூமியில வளர்த்தெடுத்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அந்த பெண்மணி வளர்த்த வளர்ப்பு இருக்கிறது. பாப்பா இருக்கல. எப்பயும் ஆண்கள் அவங்க வியாபாரத்துக்கு போவாங்க, தொழிலுக்கு போவாங்க, தீனுக்காக போவாங்க, பல பணிகளில் ஈடுபடுவாங்க. ஆனால் அந்த வீட்டு பெண்மணி இருக்கிறாரே ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய உறுதியும் நிம்மத்தும் மகனை வளர்த்த முறையும் தனிமையாக மகனை வச்சுக்கொண்டு தாலை வளத்தில் இருந்து கொண்டு சப்பா மருவாவுடைய மலையில ஓடிக்கொண்டு ஜம்சமுடைய தண்ணீர் எடுத்து பரக்கத்தால் வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த பெண்மணி ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், ஃபன்துர் மாதா தரா, மகனே உன்ட அபிப்பிராயம் என்ன? குர்பான் கொடுக்கிறத பத்தி, உன்னை அறுக்கிறத பத்தி நீ என்ன சொல்றாய் என்று கேட்ட நேரத்துல மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அபதி ஃபஅல் மா துமர், பாப்பா உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்க செய்யுங்க. ததஜிதுனி இன்ஷா
எழுதியிருக்கிறாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓட்ட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டதற்கு காரணம் குர்பான் கொடுக்கவா வாங்கவான்னு கேட்கறதுக்கு இல்ல, மாற்றமாக கேட்டாங்க, இந்த 12 வருஷம் என் மனைவி ஹாஜர் என் மகனுக்கு எந்த தர்பியத்தை கொடுத்து வளர்த்திருக்கிறாங்கன்றதை செக் பண்ணினாங்க. சுப்ஹானல்லாஹ், தர்பியத்துடைய உச்சகட்டம் என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்தா, அல்லாஹ்வை கட்டளைன்றதுக்காக வேண்டி வந்தா, பாப்பா என்ற கருத்தை சொல்வாங்க. பிரச்சனை கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்தை நாங்க நிறைய வரலாற்றை பார்க்கலாம். சமூகத்துடைய சீர்திருத்தம் இருக்கிறதே அல்லாஹ் பெண்களுடைய கையில வச்சிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஆனால் கவலையான செய்தி எனக்கு தெரியுமா? ஒரு கசப்பான உண்மை, சொன்னாலும் கஷ்டம்தான், சொல்லாத்தையும் சொல்லாமல் இருக்க முடியாது. இன்று காலம் போக போக சமூகத்துடைய சீர்கேட்டை பற்றி கவலைப்படுறோம். ஆனா நாங்க கவலைப்பட இல்லை. எங்க வீட்டு பெண்களுடைய நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ், ஆண்களை பொறுத்த வரையில ஏதோ மஸ்ஜிதுகளோட தொடர்பாக இருக்கிறாங்க, ஜும்ஆக்கள் வந்து கலந்து கொள்றாங்க, விரும்பியோ விரும்பாமலோ சில நல்ல விஷயங்களை காதுகளால கேட்கிறாங்க. ஆனா எங்களுடைய பெண்களுடைய சைடு எடுத்து பார்த்தா மிச்சம் கவலையான பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு துணியாத்தான் தெரியும், அவர்களுக்கு உலகம் தான் தெரியும், பக்திகள் தான் தெரியும். என்னுடைய ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா என்னுடைய அன்பு மனைவியுடைய நிலைமை என்ன? குர்ஆனோட தொடர்பு இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கிறதா? காலமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்மணியாக இருக்கிறாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்கள்ல ஒரு மனைவி ஹஃப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை டிவோர்ஸ் பண்றதுக்கு முடிவு செஞ்சிட்டாங்க. அவர்களை தலாக் சொல்றதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், ஹஃப்ஸா நீங்க தலாக் கொடுக்க வாரம், ஹஃப்ஸா நீங்க டிவோர்ஸ் கொடுக்க வாரம், இன்னஹா தவ்வாரத்துன் கவ்வாமா. அந்த பெண்மணி இருக்கிறாங்களே அவங்க பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, இரவெல்லாம் இரா வணக்கம் தஹஜ்ஜுதிலே அழக்கூடியவர்களாக, தஹஜ்ஜுத் தொழுகை தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இபாதத் 7 வானத்தை தட்டி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு எங்கட பெண்களுடைய நிலைமைகளை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். எங்கட பெண்களுக்கு இபாதத்துடைய பகுதி என்ன, தொழுகையுடைய பகுதி என்ன? எத்தனையோ பேர் வீட்டுல பெண்களுக்கு தொழுகையுடைய ஷரத்து பலம் தெரியாது, வீட்டுல பெண்களுக்கு தொழுகையுடைய அர்க்கான்கள் தெரியாது, தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்கள் தெரியாது, உது செய்ய தெரியாது, சும்மா கைய கால கழுவுற மாதிரி, வாஷ் பண்ற மாதிரி சும்மா கையை தேய்ச்சிட்டு வராங்க, உது செய்ய தெரியாது. மேலாளர்களே, எத்தனையோ பெண்மணிகளுக்கு அடிப்படை மல்லம் யக்ரா ஃபாத்திஹத்துல் கிதாப் சொன்னாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரே தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக ஓத மாட்டாங்களோ அவர்களுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எத்தனையோ பெண்மணிகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா சரியாக ஓத தெரியாது, எத்தனையோ பெண்மணிகளுக்கு குர்ஆனே ஓத தெரியாது, வாழ்க்கையில் குர்ஆனை பார்த்து அப்படியான ஒரு பழக்கம் கிடையாது. மேலாளர்களே, ஆனால் நாங்களோ அவர்களுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். வீடு, வாசல், வாகனம், செலவுகள், மேலாளர்களே, சாப்பாட்டுடைய ஏற்பாடு, உடுப்புடைய ஏற்பாடு நிரப்பமாக இருக்கிறது. நாங்கள் நினைக்கிறோம் கடமைகள் முடிவடைந்து விட்டது, நாங்கள் நினைக்கிறோம் கடமைகளை நாங்கள் சரியாக செஞ்சிட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் பெண்களுடைய நிலைமை நாளுக்கு நாள் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள்ல ஒன்றுதான். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள், யன்சிலூன அலா அப்வாபில் மஸாஜித், மஸ்ஜிதுகளுடைய கதவுகளிலே வந்து இறங்குவார்கள், நல்ல வசதியான வாகனங்களிலே வருவார்கள். ஆனால் நிசாவும் காசியாத்துன் ஆரியாத், அவர்களுடைய பெண்களுக்கு மார்க்கம் இருக்காது, தீன் இருக்காது, ஆடை அணிந்த நிர்வாகிகளாக வாழ்வார்கள். அவர்களுடைய உடுப்பு அசிங்கமாக இருக்கும், அவர்களுடைய அமைப்புகள் அசிங்கமாக இருக்கும். அப்படியான பெண்களுக்கு நீங்க சாபம் செய்யுங்க, பதுவா செய்யுங்க. ஏன் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்? ஏன் தெரியுமா? ஆண்கள் மஸ்ஜிதோடு தொடர்பாக இருக்கிறார்கள், ஆனால் தொழுகைக்கு வராங்க, ஜும்மாக்கு வராங்க, இபாதத்துக்கு வராங்க. வீட்டுல பெண்களுக்கு மார்க்கம் ஒட்டுவே கிடையாது. நரகவாதிகளுடைய பெண்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு கணம் நாங்க
ஏத குழந்தைகள், எனது அன்பு மகன், எனது அன்பு மகள் எதிர்காலத்துடைய சமூகத்துடைய சீர்திருத்தவாதிகளாக, சமூகத்துடைய ஆர்வலர்களாக உருவாகணும் என்று ஆசைப்பட்டுருவான். ஏத பிள்ளைகளை பற்றி எனக்கு கவலை இருக்கிறதா? அப்படியாக இருந்தா கட்டாயம் எங்கள பெண்களை பற்றிய கவலைகளுக்கு வரணும். அவர்களுக்கு தீனுடைய தொடர்புகள் உண்டாகணும், அவர்களுடைய மார்க்கத்துடைய தொடர்புகள் உண்டாகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஷூரா பண்ணினாங்க. பெண்களுக்கு என்ன செய்யலாம்? மஷூரா பண்ணி மதீனா முனவ்வரால ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீட்டுல கிழமைக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள், வீக்லி ஒரு கல்வியத்துடைய மஜ்லிஸை ஏற்பாடு செஞ்சாங்க. பெண்கள் வாரத்துக்கு ஒரு நாளாவது தீனுடைய சட்டங்கள் காதுக்கு விழணும், கட்டாயம் விழணும். எதுவரைக்கும் காதுகளுக்கு தீனுடைய சட்டங்கள் விழமாட்டிச்சோ அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் துணியாவுடைய சிந்தனைகளாக மாறிக்கொண்டு போகும். வழியிலிருந்து அல்லாஹ் புறத்திலிருந்து யா ரசூலல்லாஹ் உங்களோட பெண்களுக்கு சொல்லுங்க, வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, வீடுகளுக்கு உள்ளாக இருக்க சொல்லுங்க, வெளியில வரலாம். பெண்களுடைய ஒரு பகுதி வீட்டுக்குள்ள மறந்து இருக்கணும். இரண்டாவது பகுதி அவர்கள் வீட்டிலிருந்து வெளியில வாழ்வதாக இருந்தால் தன்னை மறைத்திருக்கணும். மூணாவது மஹரமான ஆண் துணையோடு வீட்டிற்கு வெளியில வரணும். மேலானவர்களே, எல்லாம் இருந்தாலும் சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ரபு மா தகூனுல் மர்அத்து மின் ரௌஹத்தி ரப்பிஹா வஹிய ஃபீ கஅரி பைத்திஹா. ஒரு பெண் அவள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறது. அவள் வீட்டுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நேரம் என்று சொன்னார். எவ்வளவு பெண்கள் வீட்டுக்குள்ள இருப்பாங்களோ அவ்வளவுதான் பிள்ளைகளை பார்ப்பாங்க, பிள்ளைகளை கல்வியத்தை பார்ப்பாங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க, மதரசாக்களுக்கு போறாங்க வராங்க, கிளாஸுக்கு போறாங்க வராங்க. எங்க பிள்ளைகளை நிலைமை என்ன, எங்க பிள்ளைகளை ஹாலாத் என்ன, ஈமான நிலைமை என்ன, கல்வியத்துடைய நிலைமை என்ன, இதை கவனிக்கிறதுக்கு பெண்கள் வீட்டுக்குள்ளாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇலா ஹரஜத், ஒரு பெண் வீட்டுக்கு வெளியில தனிமையாக வெளியாகிவிட்டால், அவள் வீட்டுக்கு வெளியில அலங்காரத்தோடு வெளியாகிவிட்டால், இஸ்தஷரபஹ ஷைத்தான், ஷைத்தான் அந்த பெண்களை கூர்ந்து பார்க்கிறான்னு சொன்னார். அந்த பெண் முன்னால ஒரு ஆணை முன்னோக்கி வந்தால் அவருடைய முன்பகுதியை ஷைத்தான் அலங்கரித்து காட்டுவார். ஒரு ஆணை கடந்து போனால் அந்த பெண்ணுடைய பின்பகுதியை ஷைத்தான் அலங்கரித்து காட்டுவார். மேலானவர்களே, பெண்கள் வீட்டுக்குள் இருக்க வேண்டியவர்கள், அலங்காரமாக வெளியில் வரக்கூடாது. அலங்காரங்களை காட்டணும் கணவனுக்கு மட்டும்தான். வெளியில் வாழ்வதாக இருந்தால் தன்னை மறைச்சி, அழகுகளை மறைத்து, தன்னை முழுமையாக மறைத்து வரக்கூடிய ஒரு பழக்கம், அது ஷரீஅத்துக்கு வழிகாட்டின பழக்கமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதை விட கவலையான செய்திதான் எங்களுடைய இஸ்லாமிய வாலிப பெண்களுடைய நிலைமை. வாலிப பெண்கள் கிளாஸஸ் சென்று, டியூஷன் சென்று, மேலானவர்களே, படித்த வசதியுள்ள செல்வ செழிப்புள்ள குடும்பங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஏழை எளியவர்களான குடும்பங்கள் வரைக்கும் எங்களை குமருக்குள்ளே தாராளமாக மாதிரி வெளியே தன்னந்தனியாக எந்த அளவுக்கு மாறிடுச்சு என்று சொன்னா, இது ஒரு பிரஸ்டீஜாக, பெருமையாக, சந்தோஷமாக எங்க மகனும் ஒரு நாளைக்கு இப்படி தனியாக இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஏற்பாடுகள்ல, பஸ்ல, ட்ரெயின்ல அல்லது தன்னன் தனியாக இன்னைக்கு இந்த ஆன்லைன் டாக்ஸிகள் மூலமாக தன்னன் தனியாக எங்களை புள்ளிடம் பயணிக்கணுமே, அந்த தைரியம் வரணுமே என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு ரோசமில்லாத ஆண்களாக மாறக்கூடிய அளவுக்கு சமூகம் மாறி போய் இன்னைக்கு பெண்கள் சாதாரணமாக சரளமாக தன்னம் தனியாக அங்குவிக்கும் சுத்த ஆரம்பித்திருக்கிறார். மேலானவர்களே, பொம்பளை பிள்ளை பாதுகாக்கப்படணும், குமர பிள்ளை பாதுகாக்கப்படணும். உதாரணம் சொல்றேன், ஒரு கல்லு வியாபாரி, ஒரு மாணிக்க கல் வியாபாரி, பொறுமதியான ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்ல அவரு ஒரு ஆன்லைன் டாக்ஸி டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புவாரா? 2 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் பொறுமதியான கல் அவரும் தேவையில்லை, ஒரு சின்ன பொறுமதி டிரான்ஸ்போர்ட் கொடுத்து, ஒரு ஆன்லைன் டிரான்ஸ்போர்ட் ஒன்றுல கொடுத்து இதை கொண்டு போயிட்டு ஒப்படைச்சிட்டு வாங்க அனுப்புவாரா? நானே போறேன், பொறுமதியான கல்லு, அவன் எங்கேயாவது சுட்டிட்டாண்டா என்ன செய்யறது? மேலானவர்களே, ஒரு பெரிய டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புவாரா? ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புவாரா? ஒரு கல்லுல பொறுமதி கல்வி இருக்கிறது. ஆனா தனது அன்பு மனைவி கையில காரை கொடுத்திருக்கிறார், எல்லாத்துக்கும் பேசிடுவாங்க. கையில தள்ளிய கொடுத்திருக்கிறார், மகனுக்கு நிகழே பேசிடுவாங்க. சுபஹானல்லாஹ்.
ஒரு சின்ன மாணிக்க கல்லறில என உள்ளத்திலே குடும்பத்துடைய பெருமதி குறைந்து விட்டதா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்பத்துடைய விஷயங்கள்ல கவனமாக இருப்போம். நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம், தர்பியத்தாக நடப்போம், ரோசத்தனமாக நடப்போம். இது குர்ஆனும் ஹதீஸுகளுக்கு வலியுறுத்தி ஒன்றாக இருக்கிறது. எங்களோட பெண்கள் சீர்திருந்தினா மாஷா அல்லாஹ் இமாம் புகாரியை போல உள்ளவர்களை உருவாக்கலாம், இமாம் குதுபுத்தீன் பக்தியாரை போன்றவர்களை உருவாக்கலாம், நல்லவர்களை சமூகத்திலே உருவாக்கலாம். எப்போது தெரியுமா? எங்களோட பெண்களுடைய சீர்திருத்தம் உருவாக்கமாக இருந்தால். இறுதியாக மேலானவர்களே, ஒரே ஒரு ஹதீஸை நாங்கள் மறந்துடக் கூடாது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பயங்கரமான கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆண்களை எழுப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்பான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், உங்களோட பொறுப்பை பற்றி கியாமத்துடைய நாளையில விசாரிக்கப்படுவீர்கள் என்ற சொல்ல ஹதீஸ்ல சொன்னாங்க. குடும்பத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு குடும்பத்தை பற்றி என்ன செஞ்சால், வீடு வாகனம் வசதி குறுப்பு ஆடையணிகள் சாப்பாடு ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தாய்த்தானே. ஒரு குடும்பத்துடைய வீடுக்காக என்ன செஞ்சாய், மார்க்கத்துக்காக என்ன செஞ்சாய், ஷரியத்துக்காக என்ன செஞ்சாய், அல்லாத பயம் இருந்ததா, அல்லாத அச்சம் இருந்ததா, தக்குவா இருந்ததா, பெண்களுக்கு இதை பற்றி கவலைப்பட்டாயா என்று அல்லாஹ் கணவன் ஒவ்வொரு கணவரை பிடிச்சி கேட்க போறான், ஒவ்வொரு பாப்பாவை பிடிச்சி எல்லாம் கேட்க போறான். அதனால அந்த விஷயங்கள்ல பதில் கொடுப்பதற்கு தத்தளிக்க கூடாது. மௌத்துக்கு முன்னால ஏழ மனைவி தன்னன் தனியாக பயணிக்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. கபன் குழந்தையில சுத்தப்படக்கூடிய நாள். ஒன்றுமே தெரியாமல் அவள் பயணிக்க போகிறாள். அந்த நேரத்துல சிரிச்சவளாக பயணிக்க நான் எனது மனைவிக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கணும், என் மகனுக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கணும் என்று சொல்லி எல்லாம் வந்த அல்லாஹ் தபாரக வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில எடுத்து நடத்தக்கூடிய நல்ல தௌஃபீக அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.